Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ்ய கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லி பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது பாண்டிச்சேரி, நம்மளுடைய புதுச்சேரி அப்படின்னு கூட அது புதுசா பேர் மாத்தினாங்க இல்லையா, அந்த இடம் தாங்க. அதாவது பாண்டிச்சேரின்னு தான் சொல்றாங்க. அப்படி அந்த பாண்டிச்சேரியில நடந்த ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது முத்து அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த காலகட்டம் 2012 தாங்க இந்த சம்பவம் முத்துவுக்கு நடந்திருக்குது. முத்துவுடைய குடும்பத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். முத்துவுக்கு அந்த டைம்ல, அதாவது 2012 அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஆனா குழந்தைகள் இல்லை. அவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முத்துவுக்கு அப்பா அம்மா 2 பேரும் இருக்கிறாங்க. அண்ணன் கொஞ்சம், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சண்டை போடக்கூடிய டைப்பு. அவரு லாரி டிரைவர். அதனால அவரு தனியா வீடு எடுத்து தனியா இருந்துட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய முத்துவுடைய மனைவி, அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே ஒரே வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு சரிசமமாக ஒரு 40 ஏக்கர் லேண்ட் இருக்குங்க. அதாவது விவசாய நிலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லேண்டை பாதிக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த முத்து இருக்கிறார் இல்லையா, அவருடைய அப்பா அம்மா முத்து கூட இருக்கிறதுனால முத்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய வேலை விவசாயம் தான். 20 ஏக்கர் லேண்ட்லயும் அவர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா முத்துவுடைய அண்ணன் மணி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் லாரி டிரைவரா இருக்கிறதுனால அவருக்கு சொந்தமாக ஒரு லாரியே இருக்குது. கொஞ்சம் வசதி வாய்ப்போட வாழ்ந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காலகட்ட டைம்ல ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்குதுங்க. நம்மளுடைய முத்துவுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லாம தான் இருக்கிறாரு. அதனால அது பெருசா நினைக்கல. ஏன் அப்படின்னா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்குது. அதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கல. சரி, போக போக குழந்தைகள் இருக்கும் அப்படிங்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃபை ஜாலியா தான் என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருந்த முத்துவுக்கு தாங்க முதல்ல ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய வீடு கிட்டத்தட்ட 20 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அது இவங்களுக்கும் பாதி அவங்களுக்கு பாதி. அதாவது 40 ஏக்கர்ல 20 ஏக்கர் இவருடையதும் 20 ஏக்கர் மணியுடையது மட்டும் இருக்குது. இப்படி 2ஐயும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதுல முத்துவுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தாங்க அந்த வீடு அமையப்பட்டிருக்குது. அதுவும் தனி காடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்களுடைய வீடு அமைஞ்சிருக்குது. நல்ல தண்ணீர் வசதி வாய்ப்புகளோட இருக்கக்கூடிய இடம் தாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டுல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்ட சூழ்நிலையில ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நள்ளிரவு நேரம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணியெல்லாம் ஆகும்போது இவங்க வீட்டை சுற்றி கொலுசு போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு பெண் நடந்து போறது மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய முத்து விவசாயி அப்படிங்கிறதுனால வீட்டுல ஆடு மாடு எல்லாமே வளர்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நைட்டு நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துல கூட இறங்கி, அதாவது வீட்டை விட்டு வெளியே இந்த ஆடு மாடுக்கு தண்ணீர் வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் கூட இடையில பார்க்கக்கூடியவர் தாங்க. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல இந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிக்குது. என்னடா திடீர்னு கொலுசு சத்தம் பயங்கரமா கேட்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் நள்ளிரவாட்டு அவர் முழிக்கிறாருங்க. அப்படி முழிக்கும் போது இவங்களுடைய வீடு
கிட்டத்தட்ட ஒரு பெரிய வீடு மாதிரி இருந்திருக்குங்க. அவங்க அந்த தோப்புக்குள்ளாடி இருக்கிறாங்க. அந்த தோப்புனா அவங்க வீட்டை சுற்றி நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. அப்படி அந்த தோப்பு சென்டரில் இருக்கிறதுனால ஒருவேளை இந்த சில பூச்சிகள் வந்து இந்த கொலுசு சத்தம் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சத்தத்தெல்லாம் எழுப்பக்கூடிய பூச்சிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பூச்சிகள் கூட இந்த மாதிரி சத்தம் போட்டிருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாங்க 2-3 நாட்கள் விட்டுடுறாரு. அதன் பிறகு இந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. கேட்க ஆரம்பிச்ச உடனே தான் இவர் நள்ளிரவு நேரத்தில் எந்திரிச்சு வெளியே வர்றாருங்க. அவருடைய ரூமை விட்டு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா நடுமுத்தோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்குது. அதுல தாங்க படுத்திருப்பாரு. அவங்க அம்மா மட்டும்தான் கிச்சன் பக்கத்துல இருக்கக்கூடிய ரூம்ல படுத்திருப்பாங்க. அங்க பார்க்கும்போது அப்பா படுத்திருக்கிறாரு. ஆனா அப்பா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு நிறைய உடல்நல கம்ப்ளைண்ட் இருக்கு, நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்குது. அதாவது நோய் நொடிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அதனால அவர் தூக்க மாத்திரை எடுக்கிறது வழக்கங்க. அதனால அந்த நபர் முழிக்கிறது கிடையாது. அப்பா தான் தூங்கிட்டு இருக்கிறார் இல்லையா, அவரை எழுப்ப வேண்டாம், நம்மளே ஸ்ட்ரெயிட்டா வெளியே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் தாங்க மின்பக்கம் இருக்கக்கூடிய கதவை ஓபன் பண்றாருங்க. அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அங்க எந்த சத்தமும் இல்லை. அப்படியே ஒரு மயான அமைதி நிலவ ஆரம்பிக்குது. சரி, ஒண்ணுமே சத்தம் இல்லையே, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் இந்த சத்தம் கேட்டுதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய முத்து என்ன பண்றாரு அப்படின்னா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. டோரையும் லாக் பண்ணிடுறாரு. டோரை லாக் பண்ணி கிட்டத்தட்ட அவர் 2 ஸ்டெப்பு தாங்க எடுத்து வச்சிருப்பாரு. அப்படியே மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்குதுங்க. ஜல் ஜல் ஜல்னு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்ச உடனே மறுபடியும் கதவை திறந்து பார்க்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது திடீர்னு ஒரு பெண்ணுடைய உருவம் இவரை கிராஸ் பண்ணி சரட்டுன்னு போறதையும் இவர் பார்க்கிறாருங்க. அந்த பெண்ணுடைய உருவம் இவருக்கு அதாவது லைட்டா தான் தெரிஞ்சுது. அதாவது திடீர்னு ஒரு பெண் வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லைட்டா தான் அவருக்கு தெரியுது. ஒரு உருவம் மாதிரி அப்படி தெரிஞ்சு அப்படி கிராஸ் ஆகுறத பார்க்கிறாரு. பார்த்த உடனே கதவை அப்படி டக்குன்னு லாக் பண்றாரு. லாக் பண்ண உடனே இவங்களுடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரூம்ல இருந்தவங்க என்ன ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நள்ளிரவு நேரத்துல தேடி பார்த்தவங்க எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. அதாவது அந்த ஹாலு பக்கம் வர்றாங்க. மாமா தூங்கிட்டு இருக்கிறாரு. சரி, எங்க நம்மளுடைய கணவன் அப்படின்னு பார்க்கும்போது முத்து அந்த வாசல்கிட்டே அப்படியே பேய் அடிச்ச மாதிரி அப்படியே நின்று இருந்திருக்கிறாரு. இங்க இருந்தே கத்திக்கிட்டே போறாங்க. என்னங்க என்னங்க என்னாச்சுங்க, ஏன் அப்படி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிட்ட நெருங்குறாங்க நம்மளுடைய முத்துவுடைய மனைவி கிட்ட நெருங்க முத்துவுடைய கை காலம் கிட்டுன்னு ஆட ஆரம்பிக்குதுங்க. ஏன்டா இப்படி ஆடுது, என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா கிட்ட வந்துடுறாங்க முத்துவுடைய மனைவி. கிட்ட வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னங்க இங்க நிக்கிறீங்கன்னு சொல்லி கையை பிடிக்கிறாங்க. அப்படி கையை பிடிக்கும் போது அவருடைய கை இருக்குது இல்லையா, பயங்கரமா ஜில்லுன்னு ஐஸ் கட்டியில வந்து கை வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பயங்கரமா ஜில்லுன்னு இருக்கிறத அப்படி உணர்றாரு. உணர்ந்த உடனே ஐயோ இது என்னதாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்க அப்படின்னா மாமாவை போய் எழுப்புறாங்க. ஆனா மாமா வந்து இந்த மாதிரி மாத்திரை போட்டுட்டு படுத்திருக்கிறதுனால அவரால் எந்திக்கவே முடியலைங்க. அவர் உருண்டு புரண்டு படுக்கிறாரே ஒழிய அவரால் எந்திக்க முடியல. உடனே அத்தையுடைய ரூம்ல போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டின உடனே அத்தை எந்திரிச்சு வர்றாங்க. என்னமாச்சுங்க, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டுட்டே வர்றாங்க. வந்த இடத்துல இந்த மாதிரி நடந்த விஷயத்த அப்படியே நம்மளுடைய முத்துடைய மனைவி அவங்க அத்தை கிட்ட எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, திடீர்னு வந்து பார்த்தேன், அவர் இப்படியே குத்துக்கல் மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு, அவருடைய உடல் வந்து ரொம்பவே குளிர்ச்சியா இருக்குது அப்படின்னு சொன்னா அங்க அத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, வயசானவங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வந்து அப்படியே முகத்துல அடிச்சு விடுறாங்க. அடிச்சு விட்டது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுக்குள்ளாடி முனீஸ்வரனுடைய அந்த திருநீர் இருக்குதுங்க. அப்படி அதாவது அவங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய முனீஸ்வரனுடைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா வீரபத்ர முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த முனீஸ்வரனுடைய திருநீரை எடுத்துக்கிட்டு வந்து நம்மளுடைய முத்துடைய நெற்றியில அப்படியே போட்டு விடுறாங்க. போட்ட உடனே அவருக்கு அப்படியே உடம்பு ஒரு ஆட்டம் ஆடி அப்படி நிமிர்ந்து நிற்கிறாருங்க. என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயத்தோட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பயத்தை வந்து அவங்க அம்மா அப்படி அவங்க ஒத்து பாக்குறாங்க. என்ன அப்படின்னா பையன் உண்மையை தான் சொல்றானா பொய்ய சொல்றானான்னு அந்த வயசானவங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவர் உண்மையை தாங்க சொல்றாரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி தண்ணீர் தெளிச்சாங்க, திருநீர் இட்டாங்க இல்லையா, அதனாலே அது உண்மைதான் அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அவங்க கண்ணை பார்த்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சரிப்பா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுடுமோர் வச்சு எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மோரை குடிப்பா, குடிச்சிட்டு ஓம்பாட்டுக்கு படுத்து தூங்கு, எதுனாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் அந்த சுடுமோரை வாங்கி குடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த பெட்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த வீட்டுக்குள்ளாடி அதன் பிறகு சத்தமே கேட்கல. சரி இதோட முடிஞ்சு போச்சுது அப்படிங்கிற மாதிரி தாங்க முத்துவும் தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மறுநாள் காலையில விடிஞ்ச நேரத்துல ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அண்ணன் இருக்கிறார் இல்லையா, அதாவது மணின்னு சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய முத்துவுடைய அண்ணன், அவருடைய வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க. அதுல அவங்க அண்ணனுக்கு காலில் அடிபட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் அங்க இருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு தாங்க போறாங்க. அப்படி அந்த தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க போய் பார்க்கும்போது அவருடைய அண்ணனுக்கு இடது காலில் பயங்கரமான அடிபட்டு இருக்குது. சரி இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. சின்ன அடிதான், பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த லாரி அடிபட்டு இருக்குது, அதாவது லாரிக்கு பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டிருக்குது, அதனால ஒர்க் ஷாப்ல போட்டிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபடுதுங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்மளுடைய முத்துவுடைய குடும்பம் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு நைட்டு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பகல்ல இவங்க அப்பா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறாரு முத்து. நேற்றுக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே தெளிவா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஆனா அவங்க அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ள அப்படி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, நம்மளுடைய வீரபத்ர முனீஸ்வர சுவாமி இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி எந்த சம்பவம் நம்ம வீட்டை நோக்கி வராது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. சரி நம்ம எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு நைட்டும் போகுதுங்க. ஆனா அன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு விபரீதம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மளுடைய முத்து உணர்ந்துகிடவே இல்லை. ஆனா நடக்கும்போது அவரால் அதை தாங்கவும் முடியலைங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இந்த நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 9:30-10 மணி ஆகுங்க. அவங்க இந்த பாத்திர பண்டம்லாம் நீட்டா கழுவி எடுத்து ஒதுக்கிக்கிட்டு தாங்க நீட்டா வீடை எப்பவுமே சுத்தமா வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு படுக்கிறதுக்கு அவ்வளவு டைம் ஆகும். ஒரு 10-10:30 மணி எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு 10:30 மணிக்கு தூங்குறதுக்காக நம்மளுடைய முத்து என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்குறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி போன்ல யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவரு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூட என்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இவருடைய பின்னால இருந்து தன்னுடைய மனைவியுடைய வாய்ஸ்ல என்னங்க வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடக்கூடிய சத்தம் கேக்குதுங்க. என்னடா இது, இவ ஒரு நாள் இப்படி கூப்பிட மாட்டாளே, என்ன வாங்க உள்ளன்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு, அதாவது ஒரு செகண்ட் அந்த போன்ல பேசிக்கிட்டே எப்படி டக்குன்னு திரும்புவோம் இல்லையா, அந்த மாதிரி டக்குன்னு திரும்பி பார்த்துருக்கிறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க நிக்கிறது வேற ஒரு பொண்ணுங்க. அது இவருடைய மனைவி கிடையாது. மறுபடியும் திரும்பி பார்த்துருக்கிறாரு. அந்த செகண்டுக்குள்ள அந்த பெண் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. டப்புன்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறாருங்க. வீட்டுக்குள்ள கதவையும் சாத்திடுறாரு. கதவை சாத்தினவர் தன்னுடைய அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாருங்க. இந்த மாதிரி வீட்டுடைய ஃப்ரெண்டு சைட்ல நான் பார்த்தேன், என்னால தத்துருவமும் பார்க்க முடிஞ்சுது, ஒரு பொண்ணு தான் நின்றுட்டு இருந்தா அப்படிங்கறது மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவி மாதிரியே என்ன கூப்பிட்டுச்சு அப்படிங்கறத அப்படியே சொல்றாருங்க. அந்த இடத்துல கொஞ்சம் அரண்டு போறாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே. மனைவி இவ்வளவு நேரத்துக்கு என்ன செய்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த பாத்திரம் பண்டம் விளக்குவாங்க இல்லையா, அதனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு கிச்சன்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் அந்த சத்தம் கேட்டோன்னு உள்ள வர்றாங்க. என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என் பின்னால இருந்து கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இல்ல நான் கூப்பிடலையே, நான் கிச்சன்ல தானே இருந்தேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த பெண்ணும் சொல்ல, அந்த இடத்துல அவர் சொல்றது உண்மை அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுதுங்க. அப்படி அந்த இடத்துல அவங்க மனைவி கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் உங்களை அப்படி கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இந்த நபர் நம்மளுடைய முத்து அந்த விஷயத்தை அப்படியே சொல்றாரு. மனைவி கிட்டேன்னு சொல்றாரு, ஏதோ ஒண்ணு நம்ம வீட்டை சுத்தி நடந்துட்டு இருக்குது, ஏதோ ஒண்ணு வந்திருக்குது, இது யாரை பின்தொடர்ந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கறதுதான் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல குழம்பி போறாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பெருசா ஒண்ணு இது பண்ணல. அந்த வீரபத்ர முனீஸ்வர சாமியுடைய அந்த திருநீரை மட்டும் நெற்றியில போட்டுக்கிட்டு இவங்க அவங்கவுங்க ரூம்ல தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த கொலுசு சத்தம் கேட்கும்போது நம்மளுடைய முத்து முழிச்சிடுறாருங்க. முழிச்சுக்கிட்டு இது என்னடா இது சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, யாரா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படிங்கிற பயம் அவர் மனசுக்குள்ள வந்துடுது. அது மட்டும் இல்லாம அவர் அந்த பொண்ணுடைய உருவத்தை பார்த்தார் இல்லையா, அந்த உருவம் அப்படி அவருடைய கண்ணுல வந்துட்டு போகுதுங்க. இதையெல்லாம் நினைச்சு பயந்துகிட்டு கதவே அவர் ஓபன் பண்ணல. எந்த ஆளையும் போட்டோம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அப்படியே படுத்திருக்கிறாருங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய மனைவி திடீர்னு நட்டுக்கு எந்திரிச்சு உட்கார்றாங்க. உட்கார்ந்துட்டு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது நள்ளிரவு 12:30 மணிக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்ட உடனே இவங்க வீட்டில் அந்த ரூமுக்குள்ளாடியே எப்பவுமே ஒரு குடுவையில் தண்ணி வச்சிருப்பாங்களாம். அந்த குடுவையில இருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து செம்புல தாங்க கொடுக்குறாங்க. அப்படியே அந்த செம்பு நிறைய இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே குடிக்க ஆரம்பிக்குதுங்க. அது குடிச்சு ஃபுல்லாவே குடிச்சிடுறாங்க. குடிச்ச பிறகு மறுபடியும் தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குது. இவரும் மறுபடியும் தண்ணி கொடுக்குறாருங்க. அப்படியே மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்குதுங்க.
அதாவது 3 செம்பு தண்ணியை இந்த மாதிரி வாங்கி குடிக்குதுங்க. குடிச்ச அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த பெண்ணுடைய 2 கண்கள்ல இருக்கக்கூடிய கருவிழிகள் காணாமல் போகுது. அது அப்படியே வெள்ளையா மாறுது. அது மட்டும் இல்லாம கை கால்களை ஒரு வித்தியாசமான கோணத்துல அப்படியே திருப்புறாங்க. திருப்பிக்கிட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான அதாவது இந்த ஆடை சங்க அறுக்கும்போது ஒரு சத்தம் போடும் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு லைட்டான ஒரு சவுண்டா அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே பயந்து நடுங்கி நம்மளுடைய முத்து என்ன பண்றாருன்னா டோரை திறந்துடுறாரு. ரூமுடைய டோரை திறந்து அம்மாவை தான் எழுப்புறாங்க. ஏன் அப்படின்னா அப்பா ஆல்ரெடி டேப்லெட் போட்டு படுத்துட்டாரு, அதனால அவரை எழுப்புறது கஷ்டம்னு தெரியும். அதனால அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா எழுப்பி அம்மா வந்துடுறாங்க. பார்த்தா இங்க இருக்கக்கூடிய இந்த பெண் விகாரமாக நடந்துகிட்டு இருக்கிறத அந்த இடத்துல பாக்குறாங்க. என்ன அப்படின்னா கட்டில இருந்து கீழே இறங்கி தலைகீழாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 2 கைகளையும் கீழே ஊனி வச்சுக்கிட்டு செவுர்ல காலை வச்சுக்கிட்டு அப்படி நடக்கிறாங்க. ஆனா செவுர்லயும் கால் இருக்குது, அதே மாதிரி அந்த தரையிலையும் அந்த கை ஒட்டிட்டு தான் இருக்குது. கை எடுக்கப்படவும் செய்யல. வித்தியாசமான கோணத்துல அந்த பெண் பண்ற அந்த விஷயத்தை பார்த்து அந்த இடத்துல அரண்டு போய் பார்த்துட்டு இருக்கவே அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா வேகமா அந்த வீரபத்திர சாமி, அதாவது வீரபத்திர முனீஸ்வர சாமி கிட்ட இருந்து திருநீரை எடுத்துக்கிட்டு அப்படியே நெற்றியில போட்டு விடுறாங்க. அப்படி நெற்றியில போட்டு விட்டு அடுத்த செகண்ட் அவங்க சுருண்டு கீழே டப்புன்னு விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைடா, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவே, அதாவது என்ன அப்படின்னா அந்த திருநீர் போட்ட பிறகு அவங்க சாதாரணமா எந்திரிச்சு நிக்கிறாங்க. முத்துவுடைய மனைவிய அப்படி மெல்லமா கட்டில கொண்டு படுக்கவும் வைக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா, என்ன ஆச்சுதுன்னே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. ஆனா என்ன அப்படின்னா அவங்க அம்மா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கு காலையில இதுக்கான சம்பவத்தை நம்ம பார்த்துடலாம், நீ கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துவ அப்பா கட்டில போய் நீ படுத்துக்க, நான் என்னுடைய மருமகளை கூட படுத்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா தீவிரமான ஒரு முனீஸ்வரனுடைய பக்தையா இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் சாமிகள்லாம் வருமா அடிக்கடி. அந்த மாதிரி சாமிகளை மனசுல வேண்டிக்கிட்டு அவங்க அம்மா மருமகள் பக்கத்துல அப்படியே படுத்துடுறாங்க. முத்துவும் அப்பா கிட்ட போய் படுத்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு அப்படியே முடிஞ்சு போகுதுங்க. மறுநாள் காலையில ஒரு போன் கால் எங்க வருது அப்படின்னா நம்மளுடைய முத்துவுக்கு வருது. என்ன அப்படின்னா ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆகி இருந்தார் இல்லையா இவங்களுடைய அண்ணன், அவருடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை, அதாவது கை காலெல்லாம் இழுத்து வச்சிரும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அவங்க மனைவிக்கு, அதாவது மணியுடைய மனைவிக்கு வந்திருக்குது. அப்படி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் தாங்க கால் பண்ணி சொல்றாங்க. இதை கேட்டோடனே ரொம்பவே நொந்து போறாரு நம்மளுடைய முத்து. என்ன நடக்குது இங்க, ஒரு பிரச்சனை இப்படி நடந்துச்சுன்னா அவங்க வீட்டுல வேற மாதிரியான ஒரு பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குதுங்க. இது ஏன் இப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இது எதுக்காக இப்படி நம்மளை சுத்தி இந்த ஆன்மா வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு மறுநாள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அண்ணிய வச்சிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்கதான் அண்ணன் அட்மிட் ஆகி இருக்கிறாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க அண்ணியும் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. சரி ஒண்ணும் இல்ல, ஸ்ட்ரோக் தான், அது நார்மலான விஷயம் தான், நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதுனால அங்க இருந்து இவங்களும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனுடைய குழந்தைகள் இன்னி வீட்டுல தனியா இருப்பாங்க, அதனால நம்மளே கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு முத்து 2 பிள்ளைகளையும். அப்படி அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இது எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கேட்டு யாருக்கிட்டையாவது போய் கேட்கலாம், அதாவது அவங்க முனீஸ்வரன் கோயில்ல கூட கேட்கலாம். அதுக்கு கூட டைம் கிடைக்காத அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வர ஆரம்பிக்குது. சரி ஏதாவது இருக்கும், கண்டிப்பா நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அன்னைக்கு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 குழந்தைகளுமே தாத்தா கிட்ட பயங்கரமான ஒரு அன்போட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளதுங்க. அதனால 2 குழந்தைகளையுமே அவருக்கு பக்கத்துல தான் படுக்க வைக்கிறாங்க. 2 ஆம்பளை பசங்க தான். 2 பேருமே தூங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நள்ளிரவு 12 மணிக்கு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதுல கடைசியான குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பையன் எந்திரிச்சிருந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். எனக்கு அம்மா கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு நம்மளுடைய முத்துவுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. முத்துவும் வெளியே வந்துடுறாரு. முத்துவுடைய மனைவியும் வெளியே வந்துடுறாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு நல்லா தூக்கி வச்சு கொஞ்சி எல்லாம் பாக்குறாங்க. பசங்க கடைசி இருக்கக்கூடிய பையன் அந்த மாதிரி எனக்கு அம்மாவை பார்த்தே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறான். அதன் பிறகு முத்துவுடைய மனைவிக்கு பக்கத்துல தாங்க படுக்க வைக்கிறாங்க. அப்படி படுக்க வச்ச அந்த குழந்தை கொஞ்ச நேரத்துல அழுது தூங்கிருது. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டுக்கு பின்னால ஆடு மாடு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு ஆடு
அன்னைக்கு தாங்க அந்த கன்று போட்டிருக்குது, அதாவது குட்டி போட ஆரம்பிச்சிருக்குது. அது 3 குட்டிகள் போடக்கூடிய ஆடு. அப்படி போட்ட அந்த 3 குட்டிகளும் இறந்து போயிருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த தாய் ஆடும் இறந்து போயிருக்குது. இதை வந்து வெளியே வந்து பாக்குறாங்க மறுநாள் காலையில. அப்படி பார்த்து அவங்களுக்கு பயங்கரமான மனம் வந்து ரொம்ப இதாகி போயிடுச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப செல்லமா வளர்த்த ஆடு, அது கிட்டத்தட்ட ஒரு 20 குட்டிக்கு மேல போட்டிருக்குது. இப்ப கடைசியா போட்ட குட்டியோட அது இறந்தும் போயிடுச்சு. அதன் பிறகு அதை வந்து வெட்டி புதைக்கவும் செய்யறாங்க. அதாவது வெட்டி புதைக்கிறாங்க அப்படின்னா மண்ணை தோண்டி புதைக்கிறது, அந்த மாதிரி புதைக்கவும் செய்யறாங்க. அப்படி புதைச்சி முடிச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியல, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய யாரையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா இருக்கிறாரு, அவர் பகல் நேரத்துல ரொம்ப நீட்டா இருப்பாரு, அவர்கிட்ட விஷயத்த சொன்னோன்னே பக்கத்துல வந்து பத்ரகாளி அம்மனை வச்சு வணங்கக்கூடிய ஒரு பூசாரி ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் நம்ம பார்ப்போம், அவரை பார்த்தா மட்டும்தான் இதுக்கான விடை நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அவங்க அப்பாவும் சொல்றாரு. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து இந்த குழந்தைகள், தன்னுடைய மனைவி, அதன் பிறகு முத்து, அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரு வண்டியில அங்க இருந்து கிளம்புறாங்க. எங்க அப்படின்னா, இந்த பத்ரகாளி அம்மன் கோவில்ல, அதாவது காட்டுக்குள்ளாடி இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில் பூசாரியை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த கோவிலுக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி அந்த கோவிலுக்கு வந்து சேர்ந்த உடனே அந்த இடத்துல அந்த பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே முத்து எடுத்து சொல்றாரு. அப்படி எடுத்து சொன்ன அடுத்த செகண்ட் அவர் சில மந்திரங்களை ஓத ஆரம்பிக்கிறாருங்க. அது பத்ரகாளி அம்மனுடைய மந்திரங்கள். அப்படி ஓத ஆரம்பிச்ச அடுத்த செகண்ட் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, அவருடைய உடம்பிலேயே அந்த பத்ரகாளி அம்மன் வந்து அப்படியே உட்காருது. அப்படி அந்த பத்ரகாளி அம்மன் வந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, டக்குன்னு முத்துடைய தலையில கைய வைக்குது, அவங்க மனைவியுடைய தலையில கைய வைக்குது, அப்படி அந்த குழந்தைகளுடைய தலையில கைய வைக்குது. அப்படி வச்ச உடனே அது சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டுல ஒரு பெண்ணுடைய ஆன்மா இருக்குது, அந்த ஆன்மா தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்குது, அது உங்களை பழி வாங்காம விடாது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பத்ரகாளி அம்மன் சொல்றாங்க. அப்படி நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும், எதுக்காக எங்களை வந்து இந்த மாதிரி பலி வாங்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய முத்து கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அந்த இடத்துல அந்த பத்ரகாளி அம்மன் ஒரு பெரிய சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்துடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பேர் லக்ஷ்மி, அவங்க கூட ஆனந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் வந்து பாக்குறது கற்பாட்டும் அழகாட்டும் இருக்கிறதாட்டு சொல்லப்படுதுங்க. இந்த ஆனந்திங்கிற அந்த பெண் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிருக்கிறாங்க. அந்த இறந்த பெண் எதனால இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து அந்த பெண்ணுடைய வாயால கேட்கணும் அப்படின்னா, உன்னுடைய மனைவி லட்சுமியுடைய உடம்புல அதை நான் வர வைக்கிறேன், அது வந்தவுடன் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படிங்கிறது மாதிரி பத்ரகாளி அம்மன் சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க மனைவியுடைய உடம்புல அந்த ஆனந்தி அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மாவை வர வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஆனந்தியுடைய அந்த ஆன்மா வந்து கரெக்டா வந்து அந்த பொண்ணுடைய உடம்புல வந்து ஏறணும்னா பயங்கரமா சிரிக்குதுங்க. ஆஹா ஹாஹான்னு சொல்லிக்கிட்டு சரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய முத்து தாங்க கேட்கிறாரு. யாருமா நீ, எதுக்காக என்னுடைய மனைவியை பிடிச்சிருக்கிற, உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஆனந்தி அப்படின்னு சொல்லுதுங்க. என் பேர் ஆனந்தி, உங்க குடும்பத்தையே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த ஆனந்திங்கிற ஆன்மா என்ன சொல்லுது அப்படின்னா, லட்சுமியுடைய உடம்புக்குள்ள இருந்தா பேச ஆரம்பிக்குது. என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உன்னுடைய அண்ணன் அதாவது மணி இருக்கிறார் இல்லையா, அவரை தான் நான் உயிர்க்குயிரா லவ் பண்ணேன். என்ன ஒரு விதிவசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் வந்து மணிங்கிற நம்மளுடைய முத்துடைய அண்ணனை லவ் பண்ணி இருக்குது. ஆனா ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியவே செய்யாது. இந்த மணிக்கும் தெரியாது, முத்துவுக்கும் தெரியாது. அதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க யார, ஆனந்திய. அப்படி ஆனந்தி கல்யாணம் ஆகி போன இடத்துல குமார் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவர் வந்து இந்த மாதிரி காய்கறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. அதாவது காய்கறிகள் வாங்கி விற்கிறது அந்த மாதிரியான வியாபாரம் பார்க்கக்கூடிய நபர், அவருடைய பேர் வந்து குமார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நபரை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நபர் வந்து காலையில 5 மணினா அவர் கரெக்டா ஷார்ப்பா கடைக்கு போயிடுவாரு. அதே மாதிரி நைட்டு ஒரு 8-9 மணிக்கு அந்த கடை முடிஞ்சுதான் வீட்டுக்கு வருவாரு. அதே போல மத்தியானம் ஒரு 1 hour டைம் கிடைக்கும், அந்த நேரத்துக்கு தாங்க வீட்டுக்கும் வந்துட்டு போவாரு. இந்த ஆனந்திங்கிற பெண்ணுக்கு வந்து குழந்தைகளே இல்லை, அவங்க அப்படியேதான் இருந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த நபரை வந்து கல்யாணம் பண்ணி போனாங்களே ஒழிய அந்த நபர்கிட்ட எந்த ஒரு இஷ்டப்பாடும் அவங்களுக்கு இல்லை. அதனால குழந்தை எதுவுமே அவங்களுக்கு தங்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்த ஒரு காரணத்தினால என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ட் ஆயிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ரொம்பவே மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க.
தன்னுடைய அதாவது காதலன் மணியை வந்து மறக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஏற்பட்டு இருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு கடைசியாட்டு அதாவது இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு மணி வந்து லாரி டிரைவரா இருக்கிறாரு இல்லையா, சரி அவனையே பார்த்து நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவர் எந்த இடத்துல லாரி விட்டுருப்பாரோ அங்கேயே போயிருக்குதுங்க இந்த ஆனந்திங்கிற பொண்ணு. அப்படி அங்க போன இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய மணி அப்படிங்கிற நபர் வந்து இந்த லாரி டிரைவர் எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. அவரு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்கிறாரு. அது தப்பா நடந்தது மட்டும் இல்லாம, அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் மட்டும் இல்லாம அவருக்கு தெரியக்கூடிய நண்பர்கள் வட்டாரத்துக்கு எல்லாம் இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துருக்கிறாரு. அந்த பசங்க எல்லாம் மாறி மாறி பேசி, நான் ஒன்று அவனு கூட சேர்த்து வைக்கிறேன், ஒன்று அவனு கூட வாழ வைக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் பேசி இந்த மாதிரி இந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே தப்பா நடந்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய பேரையே வந்து கெட்டு போற அளவுக்கு அந்த பெண், அதாவது ஆனந்திங்கிற அந்த பெண்ணுடைய பேர் வந்து சுத்தமா கெட்டு போயிருது. இந்த விஷயம் வந்து கரெக்டா ஆனந்தியுடைய கணவனுக்கு தெரிய வருது. அவர் கணவனுக்கு தெரிய வந்த உடனே அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகி போயிடுறாரு. என்ன அப்படின்னா, இதுக்கு மேல இவ்வளவு கூட இருக்கவே கூடாது, ஆல்ரெடி அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அவ நம்மளை மீறி வேற ஒருத்தனை லவ் பண்ணி போயிருக்கிறா அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்களை இவ சேர்த்திருக்கிறா அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவர் வேற ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படியே விட்டுட்டு போயிடுறாருங்க. இப்ப இந்த பெண் வந்து ரொம்ப நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஒரு பெண்ணாட்டு மாறினவ என்ன பண்றா அப்படின்னா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி அப்படிங்கிற அந்த நபர் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, இருந்தாலும் அந்த பெண் வந்து அவரை வந்து சபிக்கவோ வாங்கவோ செய்யல. சரி என்னைக்கா ஒரு நாள் நம்மளை ஏத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைச்ச இந்த ஆனந்திங்கிற பொண்ணுக்கு நடந்த ட்விஸ்ட் என்ன தெரியுமா, இந்த மணிங்கிற இந்த லாரி டிரைவர் மறுபடியும் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் நிறைய இடத்துல யூஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்களுக்கு பழக்கப்படுத்தி விட்டு இந்த பொண்ணை வந்து ஒரு அதாவது என்ன சொல்லணும், அதுக்கெல்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு பொண்ணாட்டு மாத்திடுறாங்க. மாத்தின பிறகு இந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்னா, எல்லாமே மணிக்காக செய்தோம்னு சொல்லிக்கிட்டு மணி இந்த மாதிரி பண்ணினால அந்த இடத்துல இந்த பெண் தற்கொலை பண்ணி இறந்தும் போயிருக்குது. அதுவும் எப்படி தற்கொலை பண்ணியிருக்குது அப்படின்னா, ட்ரெயின்ல தலை வச்சுதாங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்குது. அப்படி இறந்து போன அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் இப்போ இவங்களுடைய குடும்பத்தை தேடி வாட்டி வதக்கிக்கிட்டு இருக்குங்க. ஆனா இதுக்கு சம்பந்தப்பட்டது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய முத்து உடைய மனைவி. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்து வந்து ஆல்ரெடி லக்ஷ்மியை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இந்த முத்து வருவார் இல்லையா, முத்துவும் அதே மாதிரி மணியும் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா இந்த முத்துவை பார்க்கறதுக்காக லக்ஷ்மி வரும்போது, லக்ஷ்மிக்கு கூட அதாவது நம்மளுடைய அந்த ஆனந்தி அப்படிங்கிற அந்த பெண்ணும் வருமா. அப்படி வரும்போது அப்படி பார்த்து தான் மணிகிட்ட இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா மணிக்கு வந்து இந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திரும்பி கூட பார்த்தது கிடையாதான் அந்த டைம்லேயே. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்கும், ரொம்ப கலரா இருக்காது. ஆனா நம்மளுடைய முத்துவுடைய மனைவி அப்படின்னா நல்லா கலரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால என்ன ஆயிட்டு அப்படின்னா அவர் திரும்பி கூட பார்க்கல. ஆனா அவங்க இதை வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆனந்திங்கிற பொண்ணை. அப்படி யூஸ் பண்ணனால அந்த பெண்ணும் இறந்து இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய லக்ஷ்மி, அதாவது இவங்க குடும்பத்துல மேனாளு லக்ஷ்மி தான், அதே மாதிரி மணி ரெண்டு பேரையுமே மாத்தி பலி வாங்க ஆரம்பிச்சிருக்குங்க. இதைத்தான் அந்த இடத்துல அது வாயார சொல்லுது, இந்த மாதிரி தான் என்னை வந்து நாசம் பண்ணிட்டானுங்க, நானும் இந்த மாதிரி மாறிட்டேன், கண்டிப்பா இவங்களுடைய ரெண்டு பேருடைய உயிரையும் நான் எடுப்பேன். என்ன அப்படின்னா, ஆனந்தியுடைய அதாவது காதலி மாதிரி இருந்தவ தான் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லுதுங்க. என்ன அப்படின்னா, ரொம்ப நெருங்கிய தோழி, சின்ன வயசுல இருந்தே தோழியா இருந்தனால இவளையும் நான் கையில கூட்டிட்டு போவேன், மணியையும் நான் கையில கூட்டிட்டு போவேன் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல இந்த சம்பவத்தை சொல்லுது. அங்க இருக்கக்கூடிய அந்த பத்திரகாளி அம்மன் அந்த பூசாரி வந்து அப்படியே அரண்டு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய முத்து பூசாரி கிட்ட கேட்கிறாரு, இப்படி போச்சதுன்னா எங்களுடைய குடும்பமே போயிடும், ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் இவ்வளவு வந்து ஒரு கட்டுக்குள்ள வைக்கிறேன், அதாவது என்ன அப்படின்னா இதை கட்டுப்படுத்தி தான் வைக்க முடியும், அவ வந்து அந்த மாதிரி இருக்கிறா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு கட்டுக்குள்ள வச்சு அடைச்சிடுறாங்க. யார? ஆனந்தியுடைய ஆன்மாவை. அப்படி ஆனந்தியுடைய ஆன்மாவை அடைச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அண்ணனுக்கு கிளியர் ஆயிருது, அதே மாதிரி அவங்க அன்னைக்கு கிளியர் ஆயிருது. அதன் பிறகு இவங்க வீட்டுல இந்த மாதிரி அந்த கொலுசு சத்தம் கேட்கறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே அங்க நடக்கல. சரி இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நம்ம நீட் ஆயிட்டோம் அப்படின்னு நினைச்ச
ஒரு சில நாள்ல ஒரு சம்பவம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய முத்துவுடைய அண்ணன் இருக்கிறார் இல்லையா, மறுபடியும் அவருடைய லாரி ஆக்சிடென்ட் ஆகி அந்த மணிங்கிற, அதாவது நம்மளுடைய முத்துவுடைய அண்ணன் இறந்தே போயிட்டாரு. அவர் இறந்த பிறகுதான், அதன் பிறகுதாங்க பயம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகுது. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா, நம்மளுடைய அண்ணனை கொன்னிடுச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அந்த பத்திரகாளி அம்மன் கோவில் பூசாரி கிட்ட போய் கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த இடத்துல அந்த பூசாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி அதை யாரோ கட்டு உடைச்சிட்டாங்க, அதை யாரு கட்டு உடைச்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி சொல்லியிருக்கிறாரு. சரி, இதை எங்களுக்காவது தகவல் சொன்னா நாங்களாவது இதான் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லும்போது, இந்த கட்டு உடைச்ச விஷயமே நீங்க வந்த பிறகு நான் பார்த்ததுனாலதான் எனக்கு தெரிஞ்சுது அப்படின்ட்டு சொல்லிடுறாருங்க அந்த பூசாரி. இப்ப என்ன பண்றது, அடுத்தது என்னுடைய மனைவியை தான் அவன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, அதனால ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்து கேட்கிறாருங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, இப்போதைக்கு உங்களுடைய வீரபத்ர முனீஸ்வரன் கோயிலுக்கு மட்டும் நீங்க அங்க போய் இருந்துக்கிடுங்க, அந்த கோயிலை விட்டு வெளியே வராதிங்க நான் சொல்றது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா இவங்க வீட்டுக்கே போகிறீங்க. அவங்களுடைய அந்த வீரபத்ர முனீஸ்வரன் கோவில்ல போய் அங்க இருந்து டென்ட் போட்டு அங்க உட்கார்ந்துடுறாங்க. என்ன அப்படின்னா, எதுனாலும் இங்க வந்தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டென்ட் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 3 நாளைக்கு பிறகுதாங்க அந்த பூசாரி கால் பண்றாரு. என்ன அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஒரு பூஜை இங்கே இருக்குது, அதனால அந்த பூஜைக்கான காசை மட்டும் கேட்டிருக்கிறாரு. அந்த இவ்வளவு சாதனாகும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்கிறாரு. அந்த காசை மட்டும் அனுப்பி வைங்க. அந்த பத்திரகாளி அம்மன் கோவில்ல செய்ய வேண்டிய அந்த பரிகார பூஜைகளை எல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களுடைய முனீஸ்வரன் கோயில், அதாவது உங்களுடைய குலதெய்வமான முனீஸ்வரன் கோவிலுக்கு நான் நைட்டு வேலையில வருவேன், நீங்க அங்கேயே தான் உட்கார்ந்துருக்கணும், எங்கேயும் யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அந்த பூசாரி எச்சரிச்சிருக்கிறாருங்க. அதே மாதிரி இவங்க காசையும் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு, அதாவது கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த காட்டு பத்திரகாளி அம்மனுக்கு அங்க பூஜையெல்லாம் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட நள்ளிரவு ஒரு 12:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தூரத்துல நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியதை அப்படியே தத்ரூபமா நம்மளுடைய முத்து பாக்குறாரு. அதை பார்த்த உடனே இவருடைய மனைவி லட்சுமி அங்கதானே இருக்கிறாங்க, அவங்க பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஓன்னு சொல்லிட்டு, எதுக்கு கத்துறாங்கன்னே தெரியல. ஏமா என்னமா ஆச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சு உட்கார வச்சு பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாரையும் தூக்கி அப்படி வீசிக்கிட்டு ஓடி இருக்கிறாங்க அந்த நெருப்பு பந்தத்தை பார்த்து. அப்படி ஓடும்போது இவங்க பின்னாலே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, நம்மளுடைய முத்து இருக்கிறாரு இல்லையா, அவரு தான் ஓடுறாரு. இங்க வந்து அப்பா இருக்கிறாரு, அப்பாவுக்கு கூட அம்மா இருக்கிறாங்க, அம்மாவால ஓட முடியாது, அதே மாதிரி அப்பாவாலையும் எந்திரிச்சு போக முடியாது, அதனால அவங்க அங்கேயே இருக்கிறாங்க. இவரு பின்னால ஓடுறாரு. எம்மா நில்லுமான்னு சொல்லிக்கிட்டே கத்திக்கிட்டே பின்னால ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அந்த பெண் நிக்கவே இல்லை, ரொம்ப வேகமா ஓடுது. அப்படியே அந்த நெருப்பு பந்தத்தை நோக்கி போயிட்டு இருந்த அந்த பெண் வந்து சரட்டுன்னு எங்க போச்சுதுன்னே தெரியாம போயிருக்குங்க. அதாவது அந்த இடத்துல அந்த பெண் காணாம போயிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்கு அந்த பூசாரி தாங்க அந்த நெருப்போடு அங்க வர்றாரு. வந்தவர் எங்கன்னு சொல்லி கேட்கிறாருங்க. ஐயா இப்படி ஓடிடுச்சு ஐயான்னு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, நீ கோவில்ல போய் உட்காரு, நான் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இவங்க 2 பேருமே காணுறீங்க. அந்த 20 நிமிஷத்துக்கு பிறகு கொண்ட முடிய பிடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட் அந்த நெருப்பு பந்தத்தோட அந்த பூசாரி அப்படியே அந்த கோயிலுக்குள்ள வர்றாருங்க. கோயிலுக்குள்ள வந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு இரும்பு சங்கிலியை வந்து அங்க கட்டி தொங்க விட்டுருப்பாங்களாம். அந்த சங்கிலிக்கு மேல அப்படியே தூக்கி அந்த பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. படுக்க வச்சுக்கிட்டு அவர் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த பூசாரி அந்த உடம்புல பத்திரகாளி இருக்கும் போல இருக்குது, அதனால பயங்கரமா ஆடுதுங்க. ஆடி பயங்கரமா அந்த இடத்தையே வந்து இது பண்ணி ரணகலப்படுத்திடுறாரு. அதன் பிறகு இந்த உடம்புக்குள்ள, அதாவது லட்சுமியுடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அந்த உடம்பை விட்டு வெளியே போயிருங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பூசாரி இருக்கிறார் இல்லையா, அப்படியே அந்த கோவிலுடைய பின்னால போய் அப்படியே அந்த காட்டு, அதாவது காடு, அந்த ஏரியாலாம் காடா இருந்திருக்குது, அந்த காட்டுக்கு உள்ள நடந்து போக ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னே தெரியல. நம்மளுடைய முத்து அந்த இடத்துல இருந்து யோசிக்கிறது கூட டைம் இல்லை. சரி நம்மளுடைய மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி நிமித்து பார்க்குறாங்க. அப்படி நிமித்து பார்க்கும்போது அவங்க நார்மல் ஆயிடுறாங்க. அதாவது அவங்களுடைய மனைவியுடைய உடம்புல இருந்த ஆனந்தியுடைய அந்த ஆன்மா வந்து இப்ப சுத்தமா இல்லை அப்படிங்கிறது மாதிரி அப்படி தெளிவா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சரின்னு சொல்லி எழுப்பிட்டு வந்து தண்ணீர்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் நடந்து வர்றாங்க. யாரு, இப்ப ஆடிட்டு போனார் இல்லையா பூசாரி, அவரு நடந்து வர்றாரு. அவருக்கு கூட ஒரு 3 பேர் நடந்து வர்றாங்க. அதாவது அவருடைய சிஷியர் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில நபர்கள் கூட வர்றாங்க. இதையெல்லாம் பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு, என்ன இப்ப தானே வந்தாரு ஐயா, எங்க ஐயா போனீங்க, இப்படி பின்னால போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு அந்த இடத்துல அந்த பூசாரி சொல்றாரு,
அதாவது இங்க நான் இப்பந்தாப்பா வர்றேன், உன் மனைவியை கூப்பிடு அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்க என்னெல்லாம் நடந்துச்சோ அதை அப்படியே எடுத்து சொல்றாருங்க நம்மளுடைய முத்து சொன்ன இந்த விஷயத்த கேட்டவுடனே அரண்டு போயிடுறாரு பூசாரி. தம்பி நான் வரவே இல்லப்பா, இங்க இப்பதாப்பா நான் வந்துட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒருவேளை இந்த முனீஸ்வரன் தாயா வந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. அரண்டு போயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளவு நேரத்துக்கு யாருமே இல்லை, அந்த நெருப்பு பந்தம் வந்தது. அது மட்டும் இல்லாம ஒத்தைக்கு தான் அந்த பூசாரி வந்தாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில என்ன நடந்துச்சு, யார் வந்தது அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா உண்மையிலே அங்க இருக்கக்கூடிய அந்த வீரபத்திரம் முனீஸ்வரன் சாமி தாங்க வந்திருக்குது. வந்தது மட்டும் இல்லாம ஆனந்தியுடைய ஆன்மாவை அதுவாட்டே எடுத்துக்கிட்டு அந்த சைடு பின்னாடி அந்த காட்டு பக்கம் இருக்குது இல்லையா, அது ஏற்கனவே கொஞ்சம் தூரத்துல வந்து சுடுகாடுலாம் இருக்கதாட்டு சொல்லப்படுதுங்க. அந்த ஏரியாவை நோக்கி அந்த சாமி போயிருக்குங்க. ஆனா இவங்க கண்ணுக்கு இந்த பத்ரகாளி அம்மனுடைய அந்த கோவில் பூசாரி தான் அப்படின்னு நினைச்சு அரண்டு போய் நின்றுக்கிறாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய பத்ரகாளி அம்மன் பூசாரி சகல விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு அவருடைய உடம்புல மறுபடியும் பத்ரகாளி அம்மனை வர வைக்கிறாரு. வர வச்ச உடனே அந்த அம்மனும் வந்த உடனே சொல்லுது, அவன் தான் என் புள்ளதான் போனது, என் புள்ளதான் வந்து எடுத்துட்டு போனான், உனக்கு நீ பயம் இல்லை, அந்த பொண்ணால அந்த இதால எந்த பிரச்சனையும் உனக்கு வராது அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விஷயத்த அந்த பத்ரகாளி அம்மன் சொல்லியிருக்காங்க. அவங்க உடம்பெல்லாம் புல்லரிச்சிட்டான். யாருக்கு அப்படின்னா நம்மளுடைய முத்துடைய அப்பா அம்மா எல்லாருக்குமே அந்த அளவுக்கு பயந்து அரண்டு அந்த இடத்துல அவங்க நின்று இருக்கிறாங்க. தன்னுடைய குலதெய்வமான அந்த வீரபத்திர முனீஸ்வரனை வந்து மனசார வேண்டி இருக்கிறாங்க. இனிமேல் உனக்கு எந்த குறையும் வராது, அந்த ஆனந்திங்கிற ஆன்மாவால இனிமேல் எந்த பிரச்சனையும் உனக்கு வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த பூசாரி அங்க செய்ய வேண்டிய சில சடங்குகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது முனீஸ்வரனுக்கு கொடுக்க வேண்டிய சில சடங்குகள் இருக்குது இல்லையா, அந்த மாதிரியான சடங்குகளை வந்து அந்த இடத்துல பண்ணியிருக்கிறாரு. பண்ணிக்கிட்டு அதன் பிறகு கிட்டத்தட்ட எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய பூசாரி, அவங்க கூட வந்து சிஷியர்கள், அதன் பிறகு நம்மளுடைய முத்துடைய குடும்பம் எல்லாருமே சேர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் ஒன்று ஓடிட்டு இருக்குங்க. அந்த கால்வாயில வந்து இவங்க குளிச்சிருக்கிறாங்க. குளிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தவங்க தான். அதன் பிறகு அவங்களுடைய லைஃப்ல வந்து எந்த பிரச்சனையும் இந்த மாதிரியான ஆன்மாக்கள் பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருந்திருக்குங்க. ஆனா அதன் பிறகு ஒரு பிரச்சனை கூட இவங்களுக்கு வந்திருக்குது. அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போன தன்னுடைய அண்ணனுடைய ஆன்மா தாங்க அதன் பிறகு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்குது இவங்க வீட்டுக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இறந்துட்டாரு. இறந்த பிறகு எல்லா காரியங்களும் கரெக்டா தான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க இறந்தது இந்த ஆனந்திங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மாவால தான் இறந்ததுனால அந்த மணிங்கிற அந்த நபருடைய ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லைங்க. அதன் பிறகு என்னதெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க, பரிகார பூஜைகள்லாம் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாங்க, நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவங்க அண்ணனுடைய ஆன்மா கிட்டையும் அதாவது அவங்க அண்ணனுடைய ஆன்மா கிட்ட இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் இவங்க தடுத்து நிப்பாட்டி தன்னுடைய லைஃபை வந்து சேவ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வருஷந்தோறும் அவங்களுடைய குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போதைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதன் பிறகு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு முத்து அனுப்பியிருந்தாரு. அவருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் தட்டிக்கிடுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.